வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆதர்ஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சிஎஸ்கே வந்து அவங்களோட ட்ரையல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த அப்டேட் கொஞ்சம் பழசாக இருந்தாலும் நம்ம வந்து அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரையல்ஸுக்கு 40-50 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. டொமஸ்டிக் சைடில் இருக்க பிளேயர்ஸ். டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் லாஸ்ட் டைம் வந்து நமக்கு வன்ஷ் பேடி மாதிரியான பிளேயர்ஸ் வந்து வந்தாங்களே இந்த டொமஸ்டிக் சைடில் இருந்து. அதாவது இந்த டெல்லி பிரீமியர் லீக் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்களா, ஆடுற ஆட்கள். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸை கூப்பிட்டு ட்ரையல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது சிஎஸ்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆக்ஷன்லேயே வந்து அவங்க தப்பான பிளேயர்ஸ்லாம் எடுத்து அடி வாங்கினதுனால இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும், உருவில் பட்டேலா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிளேயர்ஸை சிஎஸ்கே வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் பெரிய பெரிய பிளேயர்ஸ் லைக் ராகுல் திரிபாட்டி, தீபக் கூடாலாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்ல நல்ல பிளேயர்ஸ் எடுக்கணும்னு இப்போ சிஎஸ்கே வந்து சீக்கிரமாகவே இந்த ஒரு ட்ரையல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரையல்ஸை ஏன் இவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, சென்னையில் தான் வந்து இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இந்த இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ இப்போவே வந்து அந்த மழை டைம்லாம் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றனால இப்போவே எல்லாமே வந்து ட்ரையல்ஸ் வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு சினாரியோ கொடுத்து இந்த ஒரு செஷன் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையல்ஸ் எப்பயுமே எப்படி வைப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டர் அப்படின்னா இந்த ஓவரில் வந்து நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்க, அதாவது இது பவர் பிளேனா என்ன இதில் வந்து அடிக்கிறீங்க, இன்பிட்வீனில் இந்த மாதிரியான சினாரியோ இருக்குது, உங்களுக்கு வந்து இவ்வளோ ரன்ஸ் தேவைன்னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு ஓப்பனர்ஸ்க்கு வந்து வச்சிருப்பாங்க. அப்படியே நீங்கள் ஃபினிஷருக்கு வந்தீங்கன்னா ஒரு 12 பாலில் 20 ரன் 30 ரன் அந்த மாதிரி வந்து வச்சு, ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு ட்ரையல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த 40-50 பிளேயர்ஸ் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த 40-50 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெஜாரிட்டி பேட்டர்ஸ் மட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஓப்பனர்ஸ் ப்ளஸ் ஃபினிஷர்ஸ். ஸோ இவங்கள தான் வந்து கொண்டு வராங்க. ஸோ மேபி ஆயுஷ் மாத்ரேவோட ஒரு இந்தியன் ஓப்பனரை வந்து எடுத்துகிட்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ இந்த ட்ரையல்ஸில் வந்து பெரிய பிளேயர்ஸ் யாராச்சும் பேர் சொல்லுங்கள் ப்ரோ. 40-50 பிளேயர்ஸும் பேர் வேணாம், ஆனால் ஒரு 4 பிளேயர் பேர் சரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து ஆயுஷ் மாத்ரே உருவில் பட்டேலோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து ஒரு ஃபினிஷர் லைக் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ அவரை வரும்போது லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ரோல் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து எடுக்கல. ஸோ இந்த டைம் திருப்பி வந்து ட்ரையல்ஸுக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் ரஹேஜா அப்படின்னு இன்னொரு பிளேயர் இருக்காரு. டிஎன்பிஎல்லாம் மாஸ் காட்டின ஒரு பிளேயர், அவரை வர வச்சிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி பிருத்திவி ஷா அண்ட் வன்ஷ் பேடி இவங்க 2 பேருமே வந்து வர வச்சிருக்காங்க. வன்ஷ் பேடியே லாஸ்ட் டைமே வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து இன்ஜுரி வந்துடுச்சு. ஸோ அந்த டைம் வந்து அவரை வந்து உள்ள மேட்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வர முடியல. பட் ஸ்டில் இப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு வன்ஷ் பேடி உள்ள வந்து கொண்டு திருப்பி வந்து ட்ரையல்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன் தி அதர் சைட் பிருத்திவி ஷா வந்து ரீசெண்டாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு அப்படின்னும் போது அவரோட ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக திருப்பி வந்து அவரை வந்து இந்த ஒரு ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டு அவரையுமே வந்து கொஞ்சம் ட்ரையல்ஸ் பார்க்கறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ட்ரையல்ஸில் முக்கியமாக வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்ஸ் வந்து இருக்காருன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாலும், ஃப்ளெமிங்ஸோட சேர்த்து நம்ம ஃபீல்டிங் கோச் இருக்கார்ல, அவருமே கூட சேர்ந்து ஒவ்வொரு பிளேயரோடையும் வந்து க்ளீனாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ ப்ராப்பராக வந்து இந்த ஒரு ட்ரையல்ஸ் வந்து போகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் பிருத்திவி ஷா வந்து கம்பேரிட்டிவ்லி போன சீசன்ஸ் எல்லாம் விட கொஞ்சம் நல்லா இந்த ட்ரையல்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா புதுசாக வந்து ஒரு புது பிருத்திவி ஷா மாதிரி வராரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைமே ஒரு பிளேயரை வந்து சிஎஸ்கே எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆக்ஷனில் அவர் வந்து எடுக்க முடியல. அந்த பிளேயர் திருப்பி ஆக்ஷனுக்கு வந்து வராரு, அவரை திருப்பி எடுக்க போகிறாங்க. முக்கியமாக இந்த பிளேயரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் டீமால் கொஞ்சம் ஒதுக்கு போட்ட ஒரு பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு சைடில் எல்லாருமே வந்து கேஎல் ராகுல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பக்கம் தீபக் சஹர் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து ஷமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பிளேயரில் யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தாலும், ஏன் இஷான் கிஷனை சிஎஸ்கே எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சிஎஸ்கே எந்த மாதிரியான மூவ்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு.